வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி முள்ளு முருங்கை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முள்ளு முருங்கை இலையை இதே மாதிரி நரம்புகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதை கண்ணால முருங்கைன்னு சொல்லுவாங்க. 2 கப் புழுங்கல் அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, இலையை நல்லா கழுவிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடையை சுட்டு எடுத்துக்கலாம். சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான முள்ளு முருங்கை அடை ரெடி ஆயிடுச்சு. ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.